ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயமாக இருக்கின்றது. எப்படி ஒரு மனிதன் போர்க்களத்திலே வாளிலிருந்தும் அம்பிலிருந்தும் கேடயத்தின் மூலமாக பாதுகாக்கப்படுகின்றானோ, அதை போன்று ரமதானுடைய மாதத்திலே குறிப்பாக நோன்பு நோக்கின்ற அந்த வேளைகளில் எந்தவிதமான தவறுகளையும் செய்ய விடாமல் இந்த நோன்பு அவனுக்கு கேடயமாக அவனை பாதுகாக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்கு சொன்ன மகத்தான ஒரு உபதேசம், யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அகது லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ். இளைஞர்களே, உங்களில் யார் சக்தி பெறுகின்றார்களோ அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும். நிச்சயமாக திருமணம் பார்வைகளிலிருந்து தாழ்த்தக்கூடியதாகவும் வெட்கத்தலத்தை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே இளைஞர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் வமன் லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லஹு விஜாஉன், யாருக்கு திருமணம் செய்ய இயலவில்லையோ அவர்கள் நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும், நிச்சயமாக அந்த நோன்பு கேடயமாக இருக்கின்றது என்று கூறினார்கள்.